அன்பு தானே எல்லாம் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம், அதாவது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுக்காவில் செல்பைங்கிற ஊரில் இருக்கும். அங்கே அழகருங்கிற கோயிலில் தான் இருக்கும். என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய யானை சிலைங்க. மிகப்பெரியனா ஒரு 40 அடி ஹைட்டில் கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களில் கலந்து இன்றைக்குமே இருக்குது. சோழ காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது. அதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கோயிலுக்குள்ளே, அதாவது அவங்களுடைய உணர்வாலே இன்ன வரைக்கும் போகாமல் இருக்காங்க. ஏன்னா ஆகம விதிப்படி அதுக்குன்னு ஒரு புராண கதைகள்லாம் இருக்குது. அதுதான் ஐயா சொல்கிறாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. நம்ம கோயில் ஆலயத்துக்கு உள்ளே வரமாட்டாங்க. ஏஜி அட்டன் ஆனதுக்கப்புறம் உள்ள பெண்கள், சின்ன பிள்ளைங்க 6, 7, 8, 9 வயசு வரலையும் உள்ளவங்கலாம் அதுக்கு ஏஜி முதிர்ந்த விட உள்ளே வரமாட்டாங்க. அது ஐயா அந்த பக்கத்தில் அக்கரகாரம் இருந்திருக்கு. அப்போ போன அழகர் இருக்கிற இடம் கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறுல நீர் இறக்க தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துருக்குறாங்க குடம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு முனிவர் குடத்தை வச்சுட்டு தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பெண்கள் அந்த தோண்டி எடுத்து தண்ணி அடிச்சிருக்காங்க. அவருக்கு தவம் கலைஞ்சி ரொம்ப ஆக்ரோஷமாகிறாரு. அந்த நிலையில் அந்த பெண்கள் அப்படியே சபிச்சு விடுறாரு. அந்த கிணத்துலேயே 2 பேரும் தாமரை போகாமல் மதங்கிடுறாங்க. நீர் இறக்கி வந்த பெண்களை காணும் என்று தேடி வர்ற உள்ள பார்த்தாக்கா கொண்டுட்டு வந்த ஜாமான்கள் பாத்திரங்கள்லாம் அப்படியே இருக்க உள்ள கிணத்துல தாமிர போகாமல் எந்த விதமான இல்லை. சாமியினுடைய மகத்துவம் தெரிஞ்சு 4 பக்கமாக முள், அப்போதைக்கு தற்காலிகமாக இதில் யாரும் இது பண்ண விடாதுன்னு சொல்லிட்டு தூய்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு முள்ளு வேலிகளை போட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலப்போக்கில் அதை மூடி அதை கோயிலாக கட்டி வழிபட்டு இருக்காங்க. இப்பயும் மூலவரில் உருவம் கிடையாது. அந்த கிணற மூடுனா அந்த பீடத்துக்கு தான் அபிஷேகம், நெத்தி பட்டையெல்லாம் வச்சு சாத்துக்குடி பண்ணி கன்னடங்கள்லாம் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணி அப்புறம் பூமாலை சாத்தி வழிபடுறோம். அதில் போய் மேலே இருக்கிற திருவாட்சியில் இப்போ அவருக்கு வேஷ்டி மாலைகள்லாம் அணிவிச்சு சாப்பிட்றது. எவ்வளோ உயர் அதிகாரிலாம், அரசு அதிகாரிகள்லாம், பெண் அதிகாரி குறிப்பாக பெண் அதிகாரிகள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் இது மாதிரின்னு சொன்னோடனே அவர் கோயிலினுடைய மதிக்கிறோம், நாங்கள் இங்கிருந்து வழிபாடு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு தீவாரதனையோ மற்றபடி மாலை மரியாதை என்ன வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால யாரும் மீறிட்டு இது பண்ண மாட்டாங்க. அனைத்து கோயில்களும் அவருக்கு எதிர்ப்புறம் உள்ள வீரபத்திர கோயில், காளியம்மன், கருப்பு சாமி, துர்க்கை அம்மன், அதெல்லாம் மற்ற இடங்கள்லாம் பெண்கள் நேரடியாக போய் வழிபாடு பண்ணலாம். ஆமாம், அழகர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் லேடிஸ் குறிப்பிட்ட இடம் தான் போகலாம். உள்ள அவங்களே ஏற்றுக்கிட்டு அகமதிப்படி அந்த இதை ஏற்றுக்கிட்டு அவங்களே போகிறது இல்லையா. அதுவே மிகப்பெரிய விஷயம் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஐயா இதை சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. ஐயா பேர் பார்த்தீங்கன்னா சேகர். 7 தலைமுறையாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பாதுகாத்துக்கிட்டு வர எங்கள் குடும்பத்தாரே தொடர்ந்து நாங்கள் பணி செஞ்சுட்டு வரோம். அதான் கிட்டத்தட்ட 7 தலைமுறைங்க. சும்மா ஒரு தலைமுறை 2 தலைமுறை 7 தலைமுறையில் இன்னைய வரைக்குமே அறநிலை கட்டுப்பாட்டுக்கு போனால் கூட இன்னுமே அவங்களுடைய ஒரு பணியும் இதில் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவே மிகப்பெரிய விஷயம். தொடர்ந்து பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.